தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்தத்தோடு கூட இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவ ஜனமே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் அநேகராலே நாம் மறக்கப்படுகிறோம். அநேகராலே நாம் முற்றிலுமாய் மறக்கடிக்கப்படுகிறோம். சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, என்ன வந்தாலும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். அநேகருடைய வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் இப்படியாக தான் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, ஒரு நல்ல டெசிக்னேஷனில் அவர் இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு 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 குறிப்பிட்டதான ஒரு மகளை நம்பி வந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த அந்த குறிப்பிட்ட மகள் சொன்ன ஒரு காரியம், என்ன வந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், என்ன வந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சில காலங்கள் தான் அந்த அன்புகள் காணப்பட்டது. நாட்கள் கடந்து போன பின்பு சொல்லிட்டாங்க, வேண்டாம், நம்ம ஒருவருக்கொருவர் விட்டு பிரிந்து கொள்வோம் என்று சொல்லி. பின்பு அவர் ரொம்ப வருத்தத்தில் அவர் இருந்தார். நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கேட்டேன், ஏன்பா, அதை அதை விட்டுரு, ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் அந்த பழைய காரியங்களெல்லாம் விட்டு கர்த்தரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன ஒரு காரியம், இல்லை ஒருவேளை பார்த்துட்டா அந்த ஒரு எண்ணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. நான் இப்போ சொன்னேன், சரி நீ கால் பண்ணால் எடுக்கிறாங்களா, பேசுகிறாங்களா? இல்லை பாஸ்டர், எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயுமா உனக்கு புரியல? உன்னை முற்றிலுமாக வேண்டான்னு சொல்லி மறந்து ஒதுங்கியாச்சு. இதுக்கப்புறம் நீ அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல என்னப்பா பிரயோஜனம்? வேண்டாம், விட்டு ஒதுங்கிரு. உன்னை மறவாத தேவன் ஒருவர் உண்டு, அவர் உன்னை ஆறுதல் படுத்தி நடத்துவார். அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தின் ஓட்டத்தில் அநேகரால் நேசிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன வந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன், என்ன வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி கவனித்து பாருங்கள், எத்தனை பெற்றோர்கள் பெற்றெடுத்த பிள்ளைய குப்பையில் எரிந்து விட்டு போகிறாங்க, காவாக்குள்ளே எரிந்து கொலை செய்து விட்டு போகிறார்கள். கடந்த நாட்கள் ஒரு சம்பவத்தை படித்தேன். ஒரு ஒரு தாயானவள், அவள் தாயினே சொல்கிறதுக்கு வாயில் முடியல, ஒரு பிள்ளையை கொன்று அந்த 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 பெற்றெடுத்த உடனேயே அந்த பாத்ரூமில் அந்த சிங்க்குள்ளே போட்டு என்ன பண்ணியிருக்கிறான், ஃப்ளஷ் பண்ணியிருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு கொடூரமான சூழ்நிலைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அதை தான் வசனம் சொல்லுகிறது. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும், அப்போ அவள் மறந்து போகிறாள், அவள் விட்டு போகிறாள், அவள் கடந்து போகிறாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ சில காரியங்களை நினச்சிட்டு உனக்குள்ள ஏங்கி கொண்டு இருக்கிற, இவங்க என்னை மறக்க மாட்டாங்க, இவங்க என்னை கைவிட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இவங்க என் கூட இருப்பாங்க. இல்லைப்பா, ஒருவரும் கூட இருக்க முடியாது, ஒருவரும் கூட ஓட முடியாது, ஒருவரும் ஓட்டத்தில் உன் கூட இருக்க முடியாது. எல்லாரும் மறந்து போவார்கள். நான் கடந்த நாட்களில் பேசும் பொழுது அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை உண்டு. எல்லாரும் பாதியில் வந்தவர்கள் பாதியில் போய்விடுவார்கள். எந்த உறவும் பாதியில் வரும், பாதியிலே போய்விடும். இதுதான் உண்மை. அப்போ அவர்கள் மாறி போய்விடுவார்கள். இன்னொன்று வந்துட்ட உடனே அதை தேடி போயிடுவாங்க. இன்னொரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பழச மறந்துடுவாங்க. மறந்து போகிறதான உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மறவாத ஒரு தேவன் உண்டு, மறவாத ஒரு நேசர் உண்டு. உன் நேசர் எதிலே விசேஷித்தவர்? அவர் ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அவர்கள் உன்னை மறந்தாலும், அப்போ ஒரு தாயினுடைய அன்பு மேலானது என்று சொல்லுகிறோம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மாத்திரமே சுத்தமானது.
அவர் உன்னை மறப்பதில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பல எதிர்பார்ப்புகளோடு, பல நம்பிக்கைகளோடு கூட, பல ஆண்டவரே சூழ்நிலைகளிலே மனிதர்களை சார்ந்து கொண்டு அவர்கள் என்னை மறக்க மாட்டார்கள் என்று சொல்லி பற்றி கொண்டு இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தமாக ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. அநேகர் மறந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. மறவாத கர்த்தர் உம்முடைய பிள்ளையை நினைத்தருள, உம்முடைய பிள்ளைகளை மறவாமல் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உலகம் மறந்து போகலாம், ஆனால் தேவன் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு உன்னை மறப்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருப்பார். கடைசி மட்டும் அவர் உன்னை நடத்துகிறதை காண்பாய். God bless you. God bless you. God bless you.